அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் ரிஷபமனையில் வீற்றிருக்க போகிறாங்க. குரு பகவான் இப்போ மிதுனத்துக்கு பயிற்சியாகிவிட்டார். செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வருகின்ற வைகாசி மாதம் 24 அதாவது 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு பயிற்சியாகிறது. வைகாசி மாதம் 2ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பமனைக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது. சுக்கிர பகவான் இப்போ மீனத்தில் அமர்ந்திருக்கார். வைகாசி மாதம் 17ஆம் தேதி அதாவது 31/5/2025 அன்று சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியும் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவான் வைகாசி மாதம் 9ஆம் தேதி 23/5/2025 அன்று மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல இந்த வைகாசி மாதம் 23 அதாவது 6/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு புதன் பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை நாம் செய்யலாம், எதை நாம் செய்யக்கூடாது, இந்த வைகாசி மாதத்தில் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கார். நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல. அப்போது சில காரியங்களில் தடைகளை கொடுப்பது மாதிரியான ஒரு பாவனையை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். ஆனால் அது பின்னாடி அது ஜெயிச்சிரும். தடங்கள் இருப்பதை போன்ற ஒரு தன்மை கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தாலும் பின்னர் வெற்றி பெறக்கூடிய தன்மை. அதே சமயம் இந்த வைகாசி மாதம் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல வந்து திக்பலத்தோடு இருக்க போகிறார். அப்போது தடைகள் தாமதம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் எண்டில், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் 23ஆம் தேதிக்கு அப்புறம் நினைத்தது நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் விலகும். தொழிலுக்கு புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. ஒரு டல்லாக ஒரு மாதிரி இருந்து அது செயல்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க இந்த வைகாசி மாதம் பிற்பகுதியில் சரியாகும். உங்கள் டிசிஷன் மேக்கிங் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை குறிக்காமிக்கிறது. சரி, தனம் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? காசு பணம் இந்த மாதம் நமக்கு தேவையானது வருமா? அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திலான அட்டமஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போது பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ரொம்ப நாளாக பணம் எங்கேயாவது கொடுத்து சிக்கிட்டு வரலன்ட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் அந்த பணம் கொஞ்சம் ரிட்டர்ன் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்சூரன்ஸ் பணம் ஒரு சிலருக்கு வரும். மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்போது குரு என்கின்ற தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை. இந்த விருச்சிகத்துக்கு பணம் பொருளாதாரம் சிறப்படையும், ஏற்றம் கொடுக்கும். தொழிலில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தன்மையை புகுத்துவீங்க. உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக எதை செய்தால் வெற்றி என்கின்ற தன்மை. இதுவரைக்கு பண்ணது வேற, இனி இந்த வைகாசி மாதம் சில ஆல்டர்னேஷன், எதையாவது ஒன்று வித்தியாசமான ஒரு தன்மையை புகுத்தி அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
மூன்றாம் அதிபதியாக முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ முயற்சியால் வெற்றி உண்டு, அவ்வளோதான். எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி லாபம் உண்டு என்பதை குறிக்காமிக்குது. அப்போ நிறைய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதாவது தூர தேச பிரயாணத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது டிராவலிங்கிறது இருக்கும் இந்த விருச்சிகத்துக்கு. சரி, சுகமஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்திலிருந்து பார்க்குறார். ஸோ இதுவரைக்கும் ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், இடம் விற்பனை ஆகலை, ரொம்ப நாளாக சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன், விற்பனையாகாமல் இருக்குன்னா இப்போ சேல் பண்ணக்கூடிய தன்மை, சேல் பண்ணி புதுசாக வாங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஸோ அந்த குருங்கிறது தனக்காரகன்லவா, அப்போ தனத்தின் மூலமாக ஒரு வீடு கட்டுறது, சுகஸ்தானத்தை பெருக்கி ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம். ஏற்கனவே எனக்கு பணம் இருக்குது, ஸோ அது எதையாவது ஒரு வகையில் அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இடத்த வாங்கி போடுங்க. இடத்த வாங்கி போட்டிங்கன்னா அது மறைமுகமாக உங்களுக்கு தன லாபத்தை பெற்றுத்தரும். ஸோ இடத்த வாங்கி போட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் அது டபுள் ஆகும். அதாவது மறைமுகமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. ஒரு சிலர் வீடு கட்டி விட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய தன்மை இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா குருங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன். ஸோ அவர் நிச்சயமாக இந்த மாதம் நல்லது நடக்கும், அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. என்ன நல்லது நடக்கும்? திடீரென்று குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு நடக்கும். குழந்தை பாக்கியம், ஏன்னா 5க்குரியவன் 8ல் உட்கார்ந்துருக்காரே, வலியோடு இருந்து வந்த விஷயங்கள், ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்ச நாளாகவே இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாகவே ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்காக தடை, பிரச்சனை, அது செயல்படுத்த முடியல, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க, இடத்த மாற்றுவீங்க. அதாவது இடமாற்றம் செய்து அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை பெற்றுத்தரும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சார், குரு பகவான் போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அப்படியெல்லாம் கிடையாது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திடீரென்று 8ஆம் இடம் என்று, 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டமும் அந்த 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு ஒரு உறவு, திருமண பந்தத்தில் இணையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிறப்பு பெறும் இந்த வைகாசி மாதம். அப்போ திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும், திடீர்னு வரன் அமையும். அதாவது ரொம்ப நாள் தேடிக்கொண்டு இருந்தவர்கள் அல்லது வரன் பார்த்து விட்டு சென்றவர்கள் ரிசல்ட் கொடுக்காமல் இருந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு அந்த வரன் எதிர்பார்த்த நிகழ்வு இப்போ இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறேன். தொழில் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா கேது உட்கார்ந்துருக்கார். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாது இருக்கணும் என்கின்ற அடிப்படையில் அங்கே கேது பகவான் இருப்பதும் 10ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்வதும் உங்களுக்கு சிறப்பு தான். அப்போ அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், அரசாங்க ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசியலில் என்ட்ரியாகக்கூடிய தன்மை இருக்கும், ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்கும், அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற தன்மை. ஸோ இந்த அரசாங்கம், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன், அதாவது சேஞ்சஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதிகார சேஞ்சஸ் நடக்கும். அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த வேலை விஷயத்தில் சேஞ்சஸ்ங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த விருச்சிகத்துக்கு. லாபாதிபதி இந்த மாதம் இறுதியில், அதாவது இந்த விருச்சிகத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். 11க்குரியவன், 8க்கும் 11க்குரிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். அது குறிப்பாக சொல்லப்போனால் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஒரு தகவல் தொடர்பு துறையில், ஒரு ஐடி செக்டரில் அப்ளிகேஷன் போட்டு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல், அல்லது நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டேன் எனக்கு சொல்யூஷன் கொடுக்கல என்று இருக்கக்கூடிய இந்த ஐடி படித்த, ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஐடியில் பயங்கர டென்ஷன், ப்ரெஷராக இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஐடியில் இருந்தாலும் சரி, அல்லது வேலையில் இருந்தாலும் சரி, இன்னும் வேலை கிடைக்கலங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வேலை அல்லது வெளி ஊர் வேலை அல்லது வெளி மாநில வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும். நான் சொந்த ஊர்லேயே அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கிறேன்னா பெருசாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே, ஏன்னா குரு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்ட 12ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துவது. 12ஆம் இடம் என்பது நகருதல், 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய, வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய, அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் வேலை இல்லாத இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் அல்லது எம்என்சி கம்பெனியில், ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் உண்டு, வெற்றி உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த விருச்சிகத்துக்கு, உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் மனசுக்கும், உங்கள் எண்ணத்துக்கும், உங்கள் செயல்பாடுகளுக்கும் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறும், தசாபுத்திகளும் வேறுபடும். ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிடுச்சு, குரு பயிற்சியும் நடத்தி விட்டது, ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்குது. ஸோ இந்த 3 வருடாந்திர கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது. அப்போது குரு எப்படி இருக்கார், ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும், இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக வேறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? எந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறந்தது, நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். இதுவரை திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக
ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.